தமிழ்நாட்டில் என்கவுண்டர் சம்பவங்கள் நடப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மாநிலத்தில் வலிமையான மனித உரிமை இயக்கங்கள் தேவை என்றும் முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் தெரிவித்திருக்கிறார். அவரோடு நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கும் நிலையில காவல்துறையினர் ரவுடிகளை என்கவுண்டர் மூலமாக சுட்டார்கள் அப்படின்ற செய்திகளை நம்ம அங்குன்றும் இங்குன்றுமாக தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அந்த வகையில் நேற்று புதுக்கோட்டையில ரவுடி ஒருவர் காவல்துறை ஆய்வாளர்களாலும் காவல்துறை அதிகாரிகளாலும் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது என்கவுண்டர் தான் தீர்வா, ரவுடிகளை பிடிக்க அவர்களை ஒடுக்க என்ன வழிமுறைகளை கையாளலாம் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்டர் நடந்தது. இப்போ இந்த மாதிரி ரவுடிகளை ஒடுக்குவதற்கு இல்லை அவங்கள கட்டுப்படுத்துவதற்கு என்கவுண்டர் அப்படின்றதான் தீர்வா, இல்லை வேறு என்ன வழிமுறைகளை கையாளலாம்? அஃப்கோர்ஸ் என்கவுண்டர்னா அது விபத்தாக அவங்கள பிடிக்க சென்று நம்ம கைமீறி போகும்போது காவல்துறையினர் பிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதனையும் தாண்டி என்ன வழிமுறைகள் இருக்குது சார் இதனை கட்டுப்படுத்த? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எந்த என்கவுண்டரையும் ஆதரிக்கவே முடியாது ஒரு ஜனநாயக சமூகத்தில். அது மனித உரிமை அப்பட்ட மீறல் கேட்டால். அதாவது அந்த யார் என்கவுண்டர் போட்டு தள்ளுறாங்க பாருங்கள், அவரை நான் நியாயப்படுத்தலை. அவருடைய குற்றச்செயலுக்காக அவர் பேரில் வழக்கு நடத்தி தண்டனை கொடுத்து அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், இல்லை தூக்கு தண்டனை கூட இருக்குது. நான் தூக்கு தண்டனை ஒத்துக்கல, பட் தூக்கு தண்டனை சட்டத்தில் கொடுக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் ஒரு ஜனநாயக சமூகத்தில் என்கவுண்டரை ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக அதை எதிர்த்து அதை சொல்லி அவங்க இந்த மாதிரியான சம்பவங்களில் வழக்கு பதிவு செய்ய சொல்கிறாங்க. என்கவுண்டர் அது கொலை குற்றமாக கருதி வழக்கு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்படணும், புலனாய்வு செய்யப்படணும் அப்படின்றாங்க. சமீபத்தில் தெலுங்கானாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது ஜஸ்டிஸ் சிர்புர்கார் கமிஷன் போட்டாங்க. ஜஸ்டிஸ் சிர்புர்கார் அங்கே என்னென்னா அதை மக்கள்லாம் அந்த அவர்களை சுட்டு கொன்னதை குதூகலத்துடன் அதை கொண்டாடினார்கள். அதை சிர்புர்கார் அவர் கமிஷனில் அதை இந்த கொண்டாடும் நிலை இருக்குது பாருங்கள், தவறானது அப்படின்றாரு. எனவே நம்ம ஊரில் இப்போ இந்த மனித உரிமை சம்பந்தமான விழிப்புணர்வு குறைவாக இருக்குது. இப்போ அமெரிக்காவில் பாருங்கள், ஒரு பிளாக் லீவ்ஸ் த மேட்டர்னு ஒன்று ஒரே ஒரு ஆளை பண்ணும்போது நம்ம ஊரில் என்கவுண்டரு, காவல் நிலையத்தில் ஏற்படுற மரணங்கள். காவல் நிலையத்திலேயே மரணம் ஏற்படுது, நம்ம போனால் அவங்க திருப்பி கொடுக்கணும்ல, நமக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க குற்றவாளியை. காவல் நிலையத்தில் தினம் மரணம். என்கவுண்டரை தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றா இந்த அதிகபட்சம் என்ன சொல்லலான்னா, யூபியை கம்பேர் பண்ண ஆயிரக்கணக்கான என்கவுண்டர். இங்கே இங்கொன்றும் அங்கொன்றுமா சொன்னீங்க, யூபியில் ஆயிரக்கணக்கான என்கவுண்டர். இது எப்படி ஜனநாயக சமூகம் ஆகுன்றது தான் கேள்வி. என்ன சட்டம் ஒத்துக்கல, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்துக்கும் உச்சநீதிமன்றமும் அதை ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங் பார்த்தீங்கல்ல, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்ல கொரடா பிடிச்சி வலிக்கிறாரு. அவர் இன்னும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார், அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, மனித உரிமை சம்பந்தமான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். இப்போ ஒவ்வொரு என்கவுண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு காவல்துறையினர் தரப்புலேருந்து ஒரு டீடைல்டு ரிப்போர்ட், அவங்க வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க, அறிவாள் கொண்டு தாக்க வந்தாங்க, அதனால தற்காப்பு நடவடிக்கையாக சுட நேர்ந்தது அப்படின்ற காவல்துறையினோட அறிக்கை. அஃப்கோர்ஸ் அதை லீகலாக அதை தான் நம்ம பார்க்குறோம். அதனை தாண்டி இறந்தவர்கள் தரப்புலேருந்து வேறொரு வேர்ஷன் சொல்லப்படும், இல்லை இது பிளான்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ நமக்கு காவல்துறையினருக்குமான நெருக்கடியும் இருக்குது. சட்ட ஒழுங்கு பற்றி நம்ம கேள்வி கேட்குறோம், ரவுடிகளை கட்டுப்படுத்தலை ஒடுக்கலை அப்படின்ற கேள்விகளும் பொது தளத்திலேருந்து வைக்கப்படுது. இப்போ காவல்துறையினருக்கான நெருக்கடின்னு ஒன்று இருக்கும்ல, அதை எப்படி கையாளுவாங்க? இல்லை, அது நீங்கள் என்னம்மா அதுக்கு தான் நான் மீண்டும் நீங்கள் மேற்கத்திய உலகம், அமெரிக்காவோ ஐரோப்பாவிலையோ ஆஸ்திரேலியாவிலையோ நியூசிலாந்துலேயோ இந்த மாதிரி மக்களை குருவி சுடுற மாதிரிலாம் சுட முடியுமா? என்ன கேட்குறேன், அவன் குற்றவாளின்றது வேறு. அவனை கைது செய்து அவன் ஜெயிலில் போடுங்க, அவன் பேரில் விசாரணை நடத்துங்க. நான் சொன்ன தூக்கு தண்டனை கூட கொடுறதுக்கு சட்டத்தில் இருக்குது, நான் ஒத்துக்காட்டி கூட கொடுக்கலாம், சட்டத்தில் கொடுக்கலாம். அப்போது இந்த மாதிரி பல்வேறு அதான் முறையே தவிர, நான் அதே மாதிரி காவல் நிலையம் மரணத்தை எப்படி சொல்லுவீங்க? டெய்லி கஸ்டோடியல் டெத் இருக்கல, சாத்தான் கொடுத்தல் நடந்த, அதை என்ன சொல்லுவீங்க? எப்படி நியாயப்படுத்துவீங்க? அது கூட தான் போலீஸ் நியாயப்படுத்துது. இது எல்லாத்தையும் நியாயப்படுத்துகிறாங்க. அதல்ல, நாம் என்னென்னா ஒரு ஜனநாயக சமூகம் அப்படின்றது ஒத்துக்க முடியாது. இப்போ யூபி அளவுக்கு நீங்கள் சொன்னீங்க பாருங்களேன், அங்கே ஆயிரக்கணக்கில், நான் பல ஆயிரக்கணக்கிலான இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. அது அங்கே அந்த அரசு அங்கே நியாயப்படுத்துது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசு இங்கே நியாயப்படுத்துது. அது எனக்கு ஏற்புடையதில்லை.
நான் என்னுடைய கருத்தில் வந்து இது சுத்தமாக இருக்கக்கூடாது, அறவே இருக்கக்கூடாது. இதுக்கு வந்து இந்த சட்ட ஒழுங்குக்கும் அதையும் நான் தொடர்பு படுத்தலை. ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறது வேற. ஏங்க உலகத்தில் எப்படி இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்துகிறாங்க? அமெரிக்காவில் ரவுடி இல்லையா? இங்கிலாந்தில் ரவுடி இல்லையா? ஐரோப்பாவில் ரவுடி இல்லையா? ஆஸ்திரேலியாவில் ரவுடி இல்லையா? அங்கேயும் என்கவுண்டர் நடக்கலை? என்கவுண்டர் நடந்தால் நான் அதான் சொன்னேன்ல, பிளாக் லீவ்ஸ் த மேட்டர். பிளாக் வந்து அது வந்து என்கவுண்டரே இல்லை. போலீஸ்கார் காலை வச்சு மிதிப்பற அதில் இறந்து போயிடுவாங்க ரோட்டில் நடக்கிறது. அதுக்கு வந்து அமெரிக்காவே ஒயிட்ஸ் உட்பட, வெள்ளையர்கள் உட்பட அப்படியே பொங்கி எழுந்தாங்க அதை எதிர்த்து. நம்ம ஊரில் இது எந்த உயிருமேங்க, நீங்கள் எப்படி வந்து வந்து சொல்ல முடியும்? ஆர்டிகல் 21 அவனுக்கு இருக்குது, உயிர் வாடும் உரிமை இருக்குல்ல. அதை சட்டப்படி தான் பறிக்கலாம். எப்படி சட்டப்படி? தூக்கு தண்டனை கோர்ட்டு கொடுக்கணும். அது இல்லாமல் பறிக்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன மாற்று, இதுக்கு தீர்வு மாற்று அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன? அது வந்து வலிமையான மனித உரிமை இயக்கங்கள்ங்க, சிவில் சொசைட்டி. அதனால தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. அமெரிக்காவில் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது. யூபியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதான் இன்னும் வலிமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அப்போது அதுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போது நன்றி சார். என்கவுண்டர்ஸ் குறித்த உங்களுடைய பார்வையை பதிவு செய்ததற்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் திலகவதி.